இப்போ நான் தான் உங்கள் ஷிபு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான நியூஸஸ், அதுக்கப்புறம் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் மைண்ட் செட் டு பி அ குட் ஹியூமன் பீயிங், இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம சேனலில் நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. ஹலோ பீப்புள், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி சேனல் இன்ட்ரோ வந்துட்டு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்க, சேனல் இன்ட்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு இல்லை என்னோட சேனலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியும் மெயில் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இன்ட்ரோவில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபயர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வந்துட்டு அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம எப்படி போடலாம், அது வந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஒரு லேப்டாப் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு லேப்டாப்னால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது லேப்டாப்பில் மூலியமாகவும் நம்ம எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம சேனல் இன்ட்ரோக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லேப்டாப் ஒரு பேசிக்காக ஒரு 4GB ரேம் அந்த மாதிரி இருந்தால் கூடவே இனஃப் தான். அதிலிருந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனல் இன்ட்ரோவை நீங்கள் வந்துட்டு சூப்பராக க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண இன்ட்ரோ உங்களோட சேனலுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட மூவிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட எல்லா பர்பஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் இந்த இன்ட்ரோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண சேனல் இன்ட்ரோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இன்ட்ரோவை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதிலே வந்துட்டு ஃபயர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணலாம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் சேனல் இன்ட்ரோ ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆன்லைனில் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர் தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்திங்கன்னா ஃபிலிமோரா. மோஸ்ட்டாக வந்துட்டு சேனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட சேனல் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் அதில் உங்களுக்கு ஹிட்டனாக இருக்கிற உங்களோட சேனல் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு மொபைல்னா ஈஸியாக இருக்கும், லேப்டாப்னா கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களும் இருக்கும். ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரெண்டுமே வந்துட்டு ஈஸி தான். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தாலுமே வந்துட்டு லேப்டாப்பில் நீங்கள் இன்னுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2-3 விஷயங்களையும் ஈஸியாக உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸ்க்ரீனும் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பண்ணுற இன்ட்ரோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிலிமோரா, அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் இல்லை நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி இருக்கும். இந்த விசிபிலிட்டியை பார்த்ததுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபாண்ட் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராப் யுவர் வீடியோ கிளிப்ஸ் ஆர் ஆட் யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அது நீங்கள் ஓப்பன் ஆனதுமே வந்துட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு உங்களோட அந்த லெட்டர்ஸை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது வந்து இம்போர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதும் ஸோ நான் வந்துட்டு YTS அப்படிங்கிற இந்த 3 லெட்டர்ஸை தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது இம்போர்ட் ஆனதுமே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆட் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ப்ளஸ்ங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் டு மீடியாவாக கீ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேட்ச் டு மீடியா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்னொரு நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் உங்களோட நேம் இல்லை உங்களோட எவ்வளோ லெட்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அவ்வளோ லெட்டர்ஸையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டீக்கு நேராவும், இந்த டீக்கு நேராக வந்துட்டு நான் எஸ்ஸையும் ஆக்குறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒய்டிஎஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய இன்ட்ரோ வந்து வரணுங்கிறனால நான் அப்படி வைக்கிறேன். அப்படின்னாலுமே ஆடியோ வேணும் அப்படின்னாலுமே இந்த ஆடியோ நீங்கள் வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிட்டாச் ஆடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்துட்டு 3க்குமே வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த கிளிப்புக்கெல்லாம் வந்துட்டு ஆடியோ வேண்டாம் அப்படிங்குமோ அந்த கிளிப் எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இது 3மே செலக்ட் பண்ணி டெலிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லெட்டர் தான் ப்ளே ஆகும். நீங்கள் டாப்பில் என்ன லெட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா லெட்டருமே அட் அ டைமில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த லெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு டூல்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனான ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு 50% அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லெட்டர் வந்துட்டு 50% அல்ல ஸ்கேலுக்கு மாறிடும். ஸோ உங்களோட லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் எதுவோ அந்த ஃபஸ்ட் லெட்டரை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுமே உங்களோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் லெட்டருக்கும் சேம் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேலுன்னு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு 50% ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு சைஸில் வேணுமோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அகைன் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்குறப்பவே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் என்ன லெட்டர் ஃபார்மேஷனில் நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ளே ஆகும். உங்களுக்கு அதில் வந்துட்டு இன்கேஸ் ஸ்கேல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்கேலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு கரெக்டான ஃபார்மேஷன் வேணுமோ அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஃபார்மேஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபார்மேட் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனலோட இன்ட்ரோ வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் உங்கள் சேனல் இன்ட்ரோவில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ A to Z எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இல்லாத சாங் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழே ஆடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி சேம் நீங்கள் இதே மாதிரி நான் உங்களுக்கு நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக அதே மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லேப்டாப்லேருந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு நம்ம இன்ட்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதோட வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் அப்படின்னா ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் நீங்கள் இது முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எப்படி நீங்கள் ஸோ முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வந்துட்டு இம்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இதுவுமே இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கீழவே வந்துட்டு உங்களுக்கு கம்போசிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன் பிளெண்டிங் போர்டை வந்துட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த ஒரு நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களோட இன்ட்ரோ வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஃபிலிமோராவை யூஸ் பண்ணி லேப்டாப்பில் எப்படி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம சேனலோட இன்ட்ரோ வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம YTS அப்படிங்கிற இந்த 3 லெட்டர்ஸை வச்சு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட நேம் வந்துட்டு 5 லெட்டர்ஸோ இல்லை 7 லெட்டர்ஸ் எவ்வளோ லெட்டர்ஸ் வேணுமோ நீங்கள் சேம் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட சேனல் இன்ட்ரோவை உங்களோட நேமை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபயர்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்ட்ரோ எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க.